வணக்கம் நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதி வாயிலாக நீங்கள் தாய்நாட்டிலே பார்க்க ஏங்குகின்ற ஒரு விடயத்தை அல்லது கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு பிரதேசத்தை உங்களுக்கு காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த வகையிலே யாழ்ப்பாண நகரத்தினுடைய தென்புறமாக இருக்கக்கூடிய தனங்கிழப்பு பிரதேசத்துக்கு செல்லக்கூடிய பாதையிலே இருக்கக்கூடிய மரவன் புலவு வீதியிலே தான் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த வீதியிலே நாங்கள் ஒரு வயல் கூட்டத்தை பார்க்கின்றோம். அடர்ந்திருக்கக்கூடிய சிறிய புல்வெளிகளை பார்க்கின்றோம். ஒரு வீட்டு தொகுதிகள் கூட இங்கே தெரிகிறது. நாங்கள் அப்படி இங்கே வருகின்ற பொழுது ஒரு ஐயா மாடுகளை கொண்டு வந்து மேய கட்டுவதற்காக கடுமையான வறட்சி நிலவுவதன் காரணமாக அவற்றுக்கு தண்ணீர் அள்ளி கொண்டிருந்தார் ஒரு கிணற்றிலே. அவரோடு தான் நாங்கள் இப்பொழுது கதைத்து பார்க்க போகின்றோம். திருவாளர் ரவீந்திரன் ஐயா அவர்களோடு. வணக்கம் ஐயா. இந்த பிரதேசத்தை பற்றி, இது மரவன் புலவில் இருக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறிச்சியாக இருக்கிறது. இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வயல்கள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகுந்த தண்ணீர் இல்லாமல் வறட்சி பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய விவசாயம் பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்க சொல்லுங்க. அவைதான் கமக்கார கூட. நாங்கள் அம்மாண்ட பேர் என்ன? மகாலட்சுமி. கிட்ட வாங்கம்மா. எங்களோடு இப்பொழுது அவருடைய நெருங்கிய உறவினராக இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரோடு கதைத்து பார்ப்போம். இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய விவசாய நிலைமைகள் பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மழை இல்லாமல் கடும் வறட்சியால் எல்லாருடைய விவசாயங்களும் பாதிச்சிருக்குது. அதோட நோய் தாக்கம், மாடு ஆடுகளுக்கு தண்ணி இல்லாமல் தண்ணி பற்றாக்குறை, மற்ற வயல் நிலங்கள் எல்லாம் கடுமையாக பாதித்து இப்போ அறுவடை செய்கிற நிலம் கடும் வெயில், எல்லா மக்களும் பாதிக்கணும். வறுமை நிலவி இருக்கு. பார்க்கும் போதே தெரிகிறது. வயல்கள் எல்லாம் சில வயல்களிலே நல்ல விளைச்சல்கள் இருக்கிறது. ஆனால் சில வயல்களிலே நீங்கள் பரப்புக்கு எவ்வளவு விளைச்சலை பெறக்கூடியதாக இருக்கு? இந்த முறையை பொறுத்த அளவில் பரப்புக்கு 2 புசல் வரும். சில பேருக்கு 3 புசலும் வரக்கூடிய சாத்தியம் இருக்குது. சில பேருக்கு அதை விட கூடியதும் வந்திருக்குது. அது ஒவ்வொரு நிலத்தை பொறுத்து பள்ள நிலங்களுக்குள்ள பரப்புக்கு மூட்டை அடக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்துருக்குது. தண்ணீர் அதிகமாக நிற்பதன் காரணம் பள்ள கைகளுக்குள்ள நீர் வசதிகள், இந்த நீர்த்தேக்கங்கள்ன்ற ஊடாக ஈரத்தன்மை இருக்கிறதால அதிக விளைச்சலும் இருக்குது. இந்த இப்படியான வறட்சி நிலைமை காரணமாக உங்களுடைய வாழ்வாதாரம் பெருமளவுக்கு விழுந்திருக்கிறது, அல்லது ஒரு பகுதியே இல்லாமல் போய்விட்டது என்று கூட சொல்லலாம். இந்த வாழ்வாதாரத்தை நிமிர்த்தி கொள்வதற்காக, இந்த வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேறு ஏதாவது இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொழில் செய்கிறார்களா? வேறு தொழிலும் எதுவும் செய்கிறதில்ல. மழையை எதிர்பார்த்து மழை பெய்தால் அறுவடை முடிஞ்சோடனே சிறுதானியம் விதைப்பினம். அது மழை பெய்தால்தான் சிறுதானியம் விதைக்கிறோம். மற்றபடி வேறு கால்நடைகள் வளர்ப்பு குறித்து கால்நடைகள் வளர்க்குற நாங்கள் இப்போ சிறுதானியம் விதை காட்டி நாங்கள் ஒரு ஏப்ரலோட மாடுகளை விட்டுற சீசன் வந்துடும். இல்லையாண்டா கட்டி வச்சு தண்ணிகளெல்லாம் இப்படி தான் கிணத்து வழியை தான் அள்ளி வைக்கிறது. கால்நடைகளும் பாதிப்பினம். இப்போது நாங்கள் மரவன் புலவிலே இருந்து தனங்கிழப்பு நோக்கி செல்லக்கூடிய மணற்காடு வீதி என்று அழைக்கப்படுகின்ற வீதியிலே இருக்கக்கூடிய ஒரு முருகன் ஆலயத்திலே தான் நாங்கள் இப்பொழுது பிரசன்னமாகி இருக்கின்றோம். எங்களோடு அருளம்பலம் தவராசா ஐயா அவர்கள், திருவாளர் அருளம்பலம் தவராசா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரிடத்திலே இந்த மண்ணினுடைய பெருமைகளை பற்றி கேட்டு பார்க்கலாம். வணக்கம் ஐயா. இந்த பிரதேசத்தை பற்றியும், இந்த பிரதேசத்திலே சில குறிச்சிகளை, சில வீதிகளை சொல்லுகின்ற போது அவற்றுடைய பெயர் கூட வித்தியாசமாக இருக்கிறது. அவை குறித்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ அது யாழ்ப்பாணம்
A32 லைன் வீதி அதில் இருந்து அதான் இணைப்பு வீதி. அதில் இருந்து இந்த பகுதி கீழவாய்க்கால் ரோட், கீழவாய்க்கால் வீதி. அதில் அந்த சந்தியில் இருந்து நான் சொன்னான் அந்த மிட்டரி ரோட்டுன்ட்டு சொல்கிறது, அதில் இருந்து இந்த வீதி பனங்காக்குளம் வரைக்கும் மணற்காட்டு வீதி. அப்படி போனால் அதால் போய் தெனங்குளப்புத்து அதில் ஏறினா மன்னார் லைன் போகிற ரோட் சங்குப்பட்டி அந்த லைன் வரும். மற்றது கிராமத்தை பற்றி சொல்கிறேன்டா, இங்கே விவசாயம்தான் முக்கியமான இது, காலபோகம்தான் மானாவாரி பயிர். அடுத்தது பின்னுக்கு கடல் இருக்குது, கடல் தொழிலாளிகளும் கொஞ்சம் கடல் அதை செய்யணும். மற்றது பனைகள் தென்னை மரங்கள் எல்லாம் நல்ல சூழியாக இருந்தது. இப்போ இந்த யுத்தத்தால் அதை அழிவடைந்து வச்சு தென்னை மரச்சவை மருந்து இந்த தென்னை மரங்களை கொடுத்து இப்போ உற்பத்தி ஆக்கி கொண்டு இருக்கணும். அந்த தென்னை மர சங்கத்தின் தலைவராகி நான் இருந்தேன். இந்த வயல் கரையில் இருக்கக்கூடிய இந்த முருகன் ஆலயத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த முருகன் ஆலயம் எனக்கு தெரியாத காலத்தில் இது நான் கடைசி நான் நினைக்கிறேன் 40ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ இது ஒரு சிறிய மலை இது தெனங்குளப்பு தெற்கு. அப்போ தெனங்குளப்பு தெற்கு. இந்த கோயிலுக்கு பெயர் கரையான்புற்று கந்தசாமி கோயில். கரையான்புற்று கந்தசாமி கோயில் என்று கேட்கின்ற போது மிக வித்தியாசமாக இருக்கிறது. என்னென்று பெயர் அப்படி அந்த காரண பெயரால் வந்தது. அந்த இந்த ஆலயம் அமைக்க ஸ்தாபிக்க அதில் பெரிய ஒரு கரையான் புற்று இருந்தது. அதில் தான் இது வைக்க வேண்டிய அந்த இடமாக இருந்ததால் அவை அந்த கரையான் புற்றை அகற்றி போட்டு அந்த ஆலயத்தை அமைச்சவை. அப்போ அதுக்கு பெயர் காரண பெயர் கரையான்புற்று கந்தசாமி கோயில்ன்றுன்னு சொல்கிறது. அடுத்தது அங்கே ஒரு கோயில் இருக்குது அந்த பக்கத்தில், அது மணற்காடு கந்தசாமி கோயில். அதை பெரிய முருகன் என்றும் இதை சின்ன முருகன் என்றும் அடியார்கள் அன்போடு அழைக்கணும். சின்ன முருகன் என்றும் கரையான்புற்று கந்தன் என்றும் அப்படி அழைக்கணும். நேயர்களே, நாங்கள் எங்களுடைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்காக தாய்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு பயணிப்போம். பல்வேறு தரப்பட்ட பல்வேறு குணாம்சம் இருக்கக்கூடிய பல மனிதர்களை சந்திப்போம். பல வித்தியாசமான அனுபவங்கள் தினம் தினம் எங்களுக்கு கிடைக்கும். அப்படி நாங்கள் பயணப்படுகின்ற வேளையிலே சில சுவாரஸ்யமான விடயங்களை கூட நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்கிறது. அதே போல தான் நாங்கள் இந்த மணல்காடு வீதி வழியாக பயணித்து தெனங்குளப்பு செல்லுகின்ற பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே நாங்கள் இங்கே வருகை தருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக இந்த பூமிக்கு வந்திருக்கக்கூடிய ஈனப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கன்று குட்டியையும் அதனுடைய தாயையும் தான் நீங்கள் இப்பொழுது எனக்கு அருகிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பார்ப்பதற்கு மிக அழகாக, எல்லா உயிரினங்களும் சிறிய வயதிலே மிக அழகாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் பசுக்கள் மட்டும்தான் சிறிய வயதிலும் சரி வளர்ந்து விட்ட பிறகும் சரி மிகுந்த அழகாக இருக்கும். அப்படி ஒரு சாந்தமாக இருக்கக்கூடிய ஊர் இனத்தைச் சேர்ந்த ஒரு பசுமாடு தாயையும் சேயையும் ஒரு சேர தரிசித்து கொண்டிருக்கிறீர்கள். நான் நினைக்கின்றேன், கன்று ஈன்ற களைப்பிலே தாய் மாடும் இந்த பூமிக்கு புதிதாக வந்து எங்களையும் உங்களையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான தன்னை ஆசுவாசப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே இந்த கன்று குட்டியும் மிக சோர்வடைந்த நிலையிலே காணப்பட்ட போதும் அவற்றை பார்க்கக்கூடிய எங்களுக்கு அவற்றுடைய மகிழ்ச்சியான எங்களுடைய உணர்ச்சியிலே மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெருகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. ஒரு சோலை போன்ற பகுதியிலே தென்னை மரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த இயற்கை எழில் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த தெனங்குளப்பு மரவன்புலவு பகுதியிலே, இந்த சோலை மிகுந்திருக்கக்கூடிய இந்த பகுதியிலே, தென்னை மரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த பகுதியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த அழகிய சம்பவத்தையும் நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்துவதிலே பெருமை அடைகின்றோம்.
இந்த தனங்களப்பு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான குளம் தான் பனங்காய் குளம். அந்த குளத்தினுடைய முகப்பு வாயிலே தான் நான் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த குளத்திலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம், இந்த குளத்தை ஊடறுத்து வீதி கூட அமைத்திருக்கின்றார்கள். மிக அண்மை காலத்திலே தான் இந்த குளத்தினுடைய புனரமைப்பு பணிகள் கூட நடைபெற்றிருக்கிறது. அதற்கான நடுகல்லு கூட இங்கே இருக்கிறது. 2016ஆம் ஆண்டு கமநல திணைக்களத்தின் உதவியோடு இந்த குளமானது புனரமைக்கப்பட்டதாக இந்த நடுகல் எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. இந்த குளத்தினுடைய புனரமைக்கப்பட்ட வீதியினூடாக பயணித்தால் மிக முக்கியமான ஒரு ஆலயத்திற்கு நாங்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது என்ன என்று சொல்லியும் நாங்கள் நிகழ்ச்சியினுடைய தொடர்ந்து வரக்கூடிய பகுதிகளிலே பார்க்கலாம். வாருங்கள், தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக பயணிப்போம். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய மரவன்புலவு பிரதேசத்தையும் தனங்களவு பிரதேசத்தையும் உள்ளடக்கிய ஒரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பனங்காய் குளத்திலே இருந்து பார்க்கின்ற பொழுது மிக அழகாக தெரிந்த விநாயகர் ஆலயத்துக்கு தான் நான் வந்திருக்கின்றேன். காரைத்தூ விநாயகர் ஆலயம் என்று சொல்லி இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த விநாயகர் மீது மிகுந்த பயபக்தியோடு வழிபாடுகளை கூட நடத்தி வருவதாக அறிய முடிகின்றது. ஆற்றங்கரைகளிலும் குளத்தங்கரைகளிலும் அரசமர நிழலிலும் தான் விநாயகர் விரும்பி உறைவார் என்று நாங்கள் படித்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம், அனுபவ ரீதியாக பார்த்திருக்கின்றோம். ஆனாலும் கூட இந்த பனங்காய் குளத்தினுடைய அருகிலே இல்லாமல் சற்று தள்ளி இந்த காரைத்து விநாயகர் ஆலயம் அமைந்திருக்கின்றது. இதுவும் கூட பார்ப்பதற்கு இயற்கை எழில் கொஞ்சுகின்ற ஒரு ஆலயமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பரந்து விரிந்த வயல்வெளிகள், முன்றலிலே இருக்கக்கூடிய வடலி மரங்கள், இந்த ஆலயத்திலே கூட சோலையாக பின்புறத்திலே இருக்கக்கூடிய பெரிய மரங்கள் என்று சொல்லி மனதுக்கு ரம்மியத்தை தரக்கூடிய ஒரு பிரதேசத்திலே இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. நேர்களே, நாங்கள் மரவன்புலவிலே இருந்து தனங்கிழப்பு ஊடாக மணற்காட்டு வீதியினூடாக பயணித்து இப்பொழுது அந்த வீதி வந்து நிறைவடையக்கூடிய A32, அதாவது சங்குப்பட்டி பாலத்துக்கு செல்லக்கூடிய வீதியிலே, பிரதான வீதியிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த இடத்திலே இந்த சந்தி பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமைப்பு தான் இது. இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே பெரிய ஆறுகள் கிடையாது, மிகப்பெரிய குளங்கள் கிடையாது. ஆனாலும் மக்கள் நிலத்தடி நீரை மட்டும்தான் குடிநீருக்காக நம்பி இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய மிக சொற்ப அளவே இருக்கக்கூடிய அந்த நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆஸ்திரேலியன் எய்ட் மற்றும் வேர்ல்டு விஷன் நிறுவனத்தினர் இணைந்து புனரமைப்பு செய்து வழங்கி இருக்கக்கூடிய ஒரு கிணறு தான் இங்கே இருக்கிறது. பொது கிணறு இங்கே இருக்கின்றது. உரப்பாவனையை குறைத்து நிலத்தடி நீரை பாதுகாப்போம் என்கின்ற வாசகத்தை கூட இங்கே வைத்திருக்கிறார்கள். இந்த வாசகம் இங்கே இருப்பது மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் எனக்கு பிற்பாடு பெரிய வயல் பரப்பு காணப்படுகிறது. எனவே அந்த வயலுக்கான உரப்பாவனை என்பது மட்டுப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அந்த உரம் நீருக்குள்ளே, நிலத்துக்குள்ளே ஊடுருவி எங்களுடைய நீர் ஓட்டத்தோடு அது கலந்து விட்டால் அதன் மீதாக நாங்கள் பெறக்கூடிய அந்த குடிநீரானது எங்களுடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும் என்று கூட இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். எனவே இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த உரப்பாவனையை குறைக்க வேண்டியதனான முக்கியத்துவத்தை எங்களுக்கு சொல்லுவதற்காக ஒரு பதாகையை கூட இங்கே வைத்திருக்கின்றார்கள். இருந்தபோதும் இந்த கிணற்றிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய நீர் குடிக்கக்கூடிய நீராக இருக்கிறதா என்பது சந்தேகத்துக்குரிய விதமாகத்தான் இருக்கிறது. அது அவ்வளவு தெளிந்த நீராக கூட காணப்படவில்லை. எனவே நேர்களே, யாழ்ப்பாணத்தினுடைய குடிநீர் என்பது என்றைக்குமே பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அதையும் நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த இடத்திலே இருந்து நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக நீங்கள் மரவன்புலவு பிரதேசத்திலே இருந்து தனங்கிழப்பு வரை நீண்டிருக்கக்கூடிய மணற்காட்டு வீதியிலே என்னென்ன முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் இருக்கின்றன என்பது குறித்து பார்த்திருப்பீர்கள். மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக இன்னும் ஒரு விடயத்தை உங்களுக்கு காட்சிப்படுத்துவதற்கு வருகின்ற வரையும் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் சேகாம்பரம் மற்றும் சதீஷுடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேயர்களே.